மக்கள் நாங்களாம் இலவசம் கேட்டோமா? அதாவது இலவசம் நீங்க கொடுக்க போய் தான் மின்கட்டணம் அதிகப்படுத்துறீங்க. இலவசத்தை கேட்டு நாங்கள் இலவசம் பயன்படுறோமா? எங்கள் வீட்டு பொம்பளைலாம் யாரும் ஃப்ரீ பஸ் போகிறது இல்லை சார். இப்போ ஒன்றும் இல்லை, டாஸ்மார்க் கற்றுக்குங்க. அதில் வந்து ஏற்றினாலும் எவ்வளோன்னு போய் குடிச்சிடுறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோமே, இதை எப்படி ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. பஸ்ஸு இப்போ ஃப்ரீயாக விட்ருக்காங்க. இப்போ நீ பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டு அந்த பஸ்ஸு கட்டணம் இப்போ இதில் ஏற்றி அப்போ அவங்களுக்கு போனஸு அதெல்லாம் கொடுப்பீங்களா? அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அடிப்படை மக்கள் நம்மள மாதிரி நடுத்தர மக்களை பற்றி யாரும் யோசிக்கிறதும் இல்லை, யோசித்து செய்யறதும் இல்லை, யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இங்கே பெரிய பெரிய கம்பெனிக்காரன் அவன்லாம் வந்து வேற வழியில் அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அவன் சொல்ல எங்களுக்கு பாதிக்கிறது அவங்க சொல்லதான் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு நஷ்டம் கிடையாது. சிறுபான்மை மக்கள் மட்டும்தான் இதில் முக்கியமாக பாதிக்கப்படுறோம். இப்போ சொந்த வீடு இருக்கும் போதே இது பண்ணுவாங்க. வாடகை இருக்கவங்கள ஒரு கூலி தொழிலாளியோ மற்ற இதுவாக கொத்தனார் கித்தனார் மற்ற இது அடிப்படை இது தாழ்ந்த மனுஷங்களாம் எப்படி கட்டுவாங்க? வாடகை இருக்கவங்களாம். அது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ இருக்க பங்களாவில் இருக்கிற கரண்ட்டு அவங்களால அதை கட்ட முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாமர மக்கள் நாங்கள் இருக்கோம், அது கொஞ்சம் கஷ்டம்தான் எங்களால் கட்டுறது. அது பார்த்து கவர்மெண்ட்டு தான் எதனா முடிவு எடுத்து அதை கம்மி பண்ண பார்க்கணும். அதுக்கு நடுவில் நம்ம யாரும் எதுவுமே ஒன்றும் அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பண்ணோன்னா அவங்க தான் அது மேலெடுத்தல் தான் பண்ணணும். அவங்களே தான் இந்த கரண்ட்டு எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்கணும், நம்ம ஜனங்களும் கேட்கணும், குரல் கொடுக்கணும். அது குரல் கொடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் அவங்க ஏற்றின்னு தான் இருப்பாங்க. எதனாலலாம் சொல்லணும்னா, இப்போது ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க, என்னடா இவ்வளோ ஏறி போச்சா, இப்போ மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது, இப்போ 2 மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது யூனிட்டு அப்படின்னு வரும். அப்போ நான் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த சிக்கனமாக ஆள்றவங்களும் இருக்காங்க. அதேமாரி ஏசி 2-3 ஏசி பங்களாவில் போட்டு அவங்க ஆள்றவங்க இருக்கிறாங்க. அவங்க சாதாரணமாக கட்டி போயிடுவாங்க. எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்களாம் அதுமாரி கட்ட முடியாது. அதனால் குறைச்சி தான் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, டாஸ்மார்க் கற்றுக்குங்க. அதில் வந்து ஏற்றினாலும் எவ்வளோன்னு போய் குடிச்சிடுறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோமே, இதை எப்படி ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. மின்சார கட்டண உயர்வை வந்து தவிர்க்கணும். நல்லது அதுதான். இதுதான் என்னோடய கருத்து. ஏன்னா என்னோடய கருத்துன்னு பார்க்க போனால் எல்லாரோட கருத்தே இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மலாம் வந்து கீழேருந்து மேலே போயின்னு இருக்கோம். அப்போ நீ ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா, பஸ்ஸு இப்போ ஃப்ரீயாக விட்ருக்காங்க. இப்போ நீ பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டு அந்த பஸ்ஸு கட்டணம் இப்போ இதில் ஏற்றி அப்போ அவங்களுக்கு போனஸு அதெல்லாம் கொடுப்பீங்களா? அதான் அதாவது தேர்தல் வர்றது வேற, வரத்துக்கு முன்னால் வேற சொல்கிறது எல்லாருமே எல்லா அரசு நீங்களாக இருந்தாலும் நானும் அரசியல் ஒன்று சொல்லுறோம், மாறும்போது மாறதான் செய்யும். இது வந்து அந்தந்த நேரத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய நேரம். இப்போ பத்தாக்குறைன்னு வரும்போது எதையாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கூட மாநில அரசு தான் பார்க்கணும். அப்போ அந்த வருவாய் தேவைம்போது மாநில அரசு பண்ண தான் செய்யும். மத்திய அரசுடைய வருமானம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மின்கட்டணம் ஏற்றுறாங்க. ஆனால் மின்கட்டணம் ஏற்றும் பொழுது ரொம்ப எங்களை மாதிரி ஒரு சிறுமையான மக்கள் தான் ரொம்ப பாதிப்படும். ஆனால் இது அதிகம்தான். இது வந்து கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவு தான் இருக்கலாம். பொதுப்படியாகவே வந்து 100 யூனிட்டுக்கு மேலே போயிட்டாவே எங்கேயோ போயிடுது. அப்போது ஒரு வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருந்தாக்கா ஒரு 400-500 லிட்டர் வந்தாக்கா இப்போ 1500 வர இடத்துல 2500 தாண்டும். எல்லாம் சிறுமணியர் தான், எல்லாம் வசதியானவங்க யாரும் கிடையாது. அப்போ மின்கட்டண உயர்வுன்றது கண்டிக்கத்தக்கது தான். இதில் ஒன்றும் யாரும் வந்து விட்டு கொடுக்க இது கிடையாது. இடைத்தேர்தல் வேறு, அது வந்து அரசியலுடைய ஸ்டைலு. இடைத்தேர்தல் நீங்கள் வரீங்கன்னா அவங்க தான் மக்களுக்கு எந்தெந்த பணி செய்கிறாங்களோன்னு. ஆனால் மின்கட்டணம் உயர்வுன்றது உண்மையிலே அதிகம். நம்ம நிறைய ஏழைங்க பதிவிடுவாங்க. இப்போ வசதி உள்ளவனுக்கு கிடையாது. பெரிய பெரிய கம்பெனிக்காரன் அவன்லாம் வந்து வேறு வழியில் அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அவன் சொல்ல எங்களுக்கு பாதிக்கிறது அவங்க சொல்லதான் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு நஷ்டம் கிடையாது. சிறுபான்மை மக்கள் மட்டும்தான் இதில் முக்கியமாக பாதிக்கப்படுறவங்க. நடுத்தர மக்களுக்கு எல்லாமே கஷ்டப்படும். ஒரு விவசாயி கூட பாதிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு மழை பெஞ்சாதான் விவசாயம், மழையே இல்லை. அப்போ அந்த கரண்ட்டு ஓடும்போது வருமானம் இல்லாமல் எங்கே நீங்கள் பணம் கட்ட முடியும்? ஒரு யூனிட் ஓடினாக்கா எவ்வளோன்னு 8 ரூபா 7 ரூபான்னு போடும்போது அவனுக்கு எவ்வளோ ஒரு மின்சாரம் ஓடினாக்கா ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 யூனிட்டாவது ஓடும். அப்போ 1500 யூனிட் ஓடணும் எவ்வளோ வருது பாருங்கள். அதுக்குள்ளே வருமானம் அவனுக்கு வளர்ச்சியில் வரணும். அந்த வளர்ச்சியில் வந்தால் தான் இதை நம்ம சரி கட்ட முடியும். வளர்ச்சியே கம்மியாக இருந்ததுனாக்கா அப்போ இந்த பொருளாதாரம் அவனால் சீர்கட்ட முடியாது. அதனால் மின்கட்டணது பொதுப்படியாக எந்த கட்சி யாருன்னு சொல்ல, இது வந்து பாதிக்கப்பட்டது. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து மின்கட்டணம் மக்களை போட்டு கொள்றாங்க ஐயா. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எனக்கு வீடு 10க்கு 10 ரூம் தான், 3000 ரூபா மின்கட்டணம் போட்டிருக்காங்க. எவ்வளோ கட்ட முடியும்னால
ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது 1000 ரூபாய்க்குள்ள தான். 1000 ரூபாய்க்குள்ள சம்பாரிச்சு இவ்வளவு மின்கட்டணம் எப்படி கட்ட முடியும்? இந்த பாருங்க, இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து 3 தடவை மின்கட்டணம் போய் ஏற்றிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? பொதுமக்களாக இருக்கவங்க இல்லை எங்களுக்கு வருமானம் ஏதாவது பண்ணி தரீங்களா, இல்லை அரசாங்கத்தால் எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுக்குறீங்களா? ஒன்றும் நிதி கிடையாது. எல்லா கஷ்டத்தில் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏற்கனவே வருமானம் இல்லாத காரணத்தினால இப்போ தேவையில்லாத மின்கட்டணத்தை போட்டு வாட்டி வதக்குறீங்க. வாடகை கொடுக்க வக்கில் எங்களுக்கு, நாங்கள் எப்படி மின்கட்டணம் கட்ட முடியும்? அளவுக்கு அதிகமான சுமை, மனிதன் வாழ முடியாது. வருமானம் இல்லை, நேரம் சரியில்லை, இப்போ யாருக்குமே பணம் இல்லை, ஏகப்பட்ட கஷ்டம். இதில் போய் மின்கட்டணத்தை போட்டு நீ கடத்த காசை கொடு, கரண்ட் பில்லு எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் ஆகுது சார். இவங்களுக்கு வந்து நிதி எங்கெங்க தான் வருது, யார்கிட்டையும் நிதி வருது, அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மக்களை தான் வஞ்சிக்கிறாங்க. மக்கள் நாங்களாம் இலவசம் கேட்டோமா? அதாவது இலவசம் நீங்கள் கொடுக்க போய் தான் மின்கட்டணம் அதிகப்படுத்துறீங்க. இலவசத்தை கேட்டு நாங்கள் இலவசம் பயன்படுறோமா? எங்கள் வீட்டு பொம்பளைங்களாம் யாரும் ஃப்ரீ பஸ் போகிறதில்ல சார். ஃப்ரீ பஸ் போனாலும் இலவசத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இலவசமே எங்களுக்கு தேவை கிடையாது. தயவு செஞ்சு மின்கட்டணத்தை குறைங்க, இதுக்கு ஏதாவது நல்ல வழி பண்ணுங்க, இல்லை ஆட்சியை கலைச்சிட்டாவது போங்க தயவு செஞ்சு. ஹை கிளாஸ் மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, அதை பற்றி தான் செயல்படுத்துகிறாங்களே ஒழிய, நடுத்தர மக்களையோ கீழ்த்தர மக்களையோ யாரும் நினைக்கிறதில்ல. அவங்க பாடு தான் பயங்கரமான திண்டாட்டமாக இருக்குது. பாவம், ரொம்ப கஷ்டங்க. இது நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்கணும் கூட அவசியம் இல்லை. முக்கியமான செய்தி உங்களுக்கே தெரியும், கஷ்டமாக இல்லையாங்கிறது கஷ்டம் தானே. அப்புறம் அதை விட்டுவிட்டு இதுக்கு போய் நம்ம என்னதை சொல்ல வேண்டியிருக்கு? இதுக்கு ஏதாவது ஒரு இதை ஏற்பாடு பண்ணணும். எல்லாமே விலைவாசி ஏறி கிடக்கு. இப்போ இதுவும் ஏறி அடிச்சுண்டா சொல்லுவாங்க, அந்த ஆதி காலத்தில் வந்தது மீண்டும் தொடரும்பாங்க, தொட்டு இப்படியே பின்தொடரும்பாங்க. அப்படியே அந்த மாதிரி வாழ்க்கை வந்துடும். அதுக்கு பிறகு கரண்டெல்லாம் இல்லாமல் இந்த காண்டா விளக்கு அந்த மாதிரி விளக்கை வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அடிப்படை மக்கள் வந்து ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும். இப்போ வாடகை இருக்கவங்களுக்கு வந்து மின்கட்டை அதிகமாக பண்ணும் போது அவங்க வந்து ஒரு யூனிட்டுக்கு இப்போ 5 ரூபா கட்டினா வச்சுங்க, அடுத்தது 7 ரூபான்னும் போது அவங்க அடிப்படை அவங்களுக்கு கொடுக்குறதே வந்து ஒரு நாள் கூலி 500 ரூபா. இப்போ இதுக்கே கட்டிட்டா அவங்க எப்படி வாழ்வாதாரம் எப்படி போகும்? மெயின் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதுவே பண்ணலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குது? இப்போ சொந்த வீடு இருக்கவங்க போதே இது பண்ணிடுவாங்க. வாடகை இருக்கவங்க ஒரு கூலி தொழிலாளியோ மற்ற இதுவாக கொத்தனார் மற்ற இது அடிப்படை இது தாழ்ந்த மனுஷங்களாம் எப்படி கட்டுவாங்க? வாடகை இருக்கவங்களாம். அதுதான் என்னோட இது. விலைவாசி எல்லாமே ஏறுது. நம்மளால இல்லாதப்பட்டவங்க என்ன சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன வாங்கி சாப்பிடுவாங்க? ஒரு 2 கிலோ 100 ரூபாய் விற்கிது வெங்காயம். என்ன பண்ணுவாங்க, என்ன வாங்குவாங்க, என்ன தின்னுவாங்க? அது இல்லாத இந்த நடுவில் இப்போது இந்த வார்த்தை வந்துக்குது, ஏற்றுறாங்க மின் கட்டணம்னு. அதுக்கு முன்னே ஏற்றி இவ்வளோ வாங்குறாங்க, 2 மாதத்துக்கு இவ்வளோன்னு. எங்கள் வீட்டில் அம்மா வாங்குறாங்க 8,000 800 7,000 8,000 விற்குது. இது பண்ணுறாங்கப்பா, வாங்குறாங்கப்பா. அது மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? ஜனங்களுக்கு இது மாதிரி இருந்து கூட இது ஓட்டு போட்டு கூட இது இல்லை பாருங்க. ஜனங்க அல்லால் முதல்ல தான் பட்டின்னு கிடக்குறாங்க. என்ன பண்ணுவாங்கப்பா? கொஞ்சம் ஜனங்களுக்கு எதுனா செலவாசி எல்லாம் கம்மி பண்ணி அது கொடுத்தா கூட எவ்வளோ மேல். அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. இது மட்டும் ஏற்றுறாங்க, அது மட்டும் இது பண்ணுறாங்க. மற்றது எல்லாம் கம்மியாக விற்கிறாங்க. எல்லாம் ஜாஸ்தியாக தானே இப்போ விற்கிறாங்க. எது கம்மியாகுதுப்பா? ஒரு தவறம் வாங்கினா 180 ரூபா இருக்குது. ஏன்னா விற்குது, ஏன்னா சாப்பிடுது 100 அது 100 ரூபாய்க்கு மேலே எந்த பருப்பு வாங்கலாம் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. இந்த ரேஷனில் கூட போடுவாங்க, நம்ம அதுதான் சாப்பிட்றோம்ப்பா. அது கூட இப்போ 2 மாதம் இந்த மாதம் இல்லை அந்த மாதம் இல்லை என்ன சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. ஒரு மாதம் என்ன கொடுக்குறாங்க, 1 மாதம் என்ன கொள்ள என்ன சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. வந்தால் தாம்மா நம்ம கொடுக்கணுன்றாங்க ரேஷன் கேட்டால். என்ன பண்ணுறது? இதெல்லாம் வாங்கி தோண்டிங்கன்னா ஜனங்க கிடக்குதுங்க. என்ன பண்ணுறது? இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கப்பட்டவங்க காசு போட்டு வாங்குறாங்க, தின்றாங்க, போகிறாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு கஷ்டப்பட்டுன்னு தானே இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் நிற்கிது. எல்லா வேலையும் ஜாஸ்தி தான் ஆகுது. நம்ம எப்போவுமே நான் 30 வருஷமாக போகிறேன். எப்போவுமே நான் சூரியகாந்திக்கு தான் போடுவேன். நான் மற்றதுக்கெல்லாம் போட மாட்டேன். அந்த என் பையன் 2வது பையன் வரானே, அவன் வயசு அவன் வயிற்றில் அப்போ இருந்து போட்டுருக்கிறேன் நான். எனக்கு அப்போ 18 வயசு அப்போ அவனுக்கு பிறகும்போது அப்போ போட்டேன். அப்போ தான் ஆரம்பம். அதுலேருந்து நான் சூரியகாந்திக்கு தான், மற்றதுலாம் பண்ணுறேன். எனக்கு அதுதான் எங்கள் அப்பா இதுதான் போடுவார். எங்கள் அப்பா இருக்கிறதும் அது மாதிரி எதுவும் போட மாட்டாங்க. என்னத்துக்கு அதெல்லாம் போட்டு இது பண்ணுவோம்? நீங்கள் அதே கருணாநிதிக்கு தான் போட்டுருப்பார்.
இப்போ போய் கூட நம்ம எந்த வந்து நம்ம வீட்டாண்ட சொன்னால் கூட சரி எத்தனை பேர் வந்து சொன்னால் கூட அதுக்கு தான் போடுவோம். மற்றதெல்லாம் ஆட்சிக்கிறதெல்லாம் போட மாட்டாங்க, சூரியகாந்திக்கு தான் போடுவோம். மனசாட்சிக்கு நடந்த மாதிரி போட்டு சொன்னோம்பா, தவறு எல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, இப்போ லாஸ்ட் டைம் கூட ஏற்றுனாங்க, லாஸ்ட்டு கொஞ்சம் ஏற்றின்னு இருக்காங்க, படிப்படியாக ஏற்றிக்கிட்டு தான் போயின்னு இருக்காங்க. தவிர என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அடிப்படை மக்கள் நம்மள மாதிரி நடுத்தர மக்களை பற்றி யாரும் யோசிக்கிறதும் இல்லை, யோசித்து செய்யறதும் இல்லை, யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை இங்கே. இப்போ இருக்கிற சூழ்நிலை சொன்னால் எதுக்கு நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர கண்டிஷன் இருக்குது. இப்போ அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இவங்க இது ஸ்டெப் இது ஏற்றிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் ஏற்றின்னு போயின்னு இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்தது கிடைக்கல. இப்போ இருக்கிறவங்க அது வந்து தக்க வச்சுப்பாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியல. இதுமாரி ஏற்றிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தம் மேலே இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்குது. டோட்டலாக இப்போ யூஸ்லெஸ்ஸாக தான் போயின்னு இருக்குது எல்லாமே. கரண்ட் பில் ஏற்றுறது, சிலிண்டர் ஏற்றுறது எல்லாமே டோட்டலாக சொல்கிறேன். என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற நிலைமை கூட இப்போ நம்ம இல்லை. அந்த சுச்சுவேஷனில் பண்ணும்போது இதுமாரிலாம் ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறதுன்னா, இருக்கப்பட்டவங்க கட்டிடுவான். அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாலாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. 200 ரூபா 300 ரூபா. இப்போது என்ன சொல்ல, நீங்கள் உங்களால் முடியல, நீங்கள் ஏற்றுட்டு அந்த 100 யூனிட் ஃப்ரீ தரீங்க இல்லைங்களா, அது நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. 100 யூனிட் கட் பண்ணிவிட்டு 100 யூனிட்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்துக்கு ஃபுல்லாக ஏற்றுன்னு போயிட்டே இருக்கீங்க? இருக்கப்பட்டவங்ககிட்ட வாங்கிக்கலாம், இல்லாதப்பட்டவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே நமக்கு புரியல, பேச வரல. இதெல்லாம் வந்து பட்டு வந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மேலே உட்காந்துட்டு ஏற்றுறவங்களுக்குலாம் தெரியாது. சொல்லிடலாம் ஏதில்லான்னு. நீங்கள் இப்போது என்ன சொல்கிறதுன்னா, கவர்மெண்ட் வந்து தனியார்கிட்ட ஏதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே, ஈபிக்கு கொடுத்துட்டாங்களா? அப்போ இவங்களே இப்போ ஏற்றிட்டு இருக்கும்போது தனியார்கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் ஏற்றுவாங்கள்ல, என்ன பண்ணுறது? அப்புறம் அரசாங்கம் எதுக்கு? நமக்கு அரசு எதுக்குன்ற நான். இப்போ நம்ம ஒரு அரசாங்கம் இருக்குன்னா நம்ம மக்களை என்ன சொல்கிற கொண்டு போகிறதுக்கு தான் மக்களுக்கு கொண்டு போகிறது தான் அரசு இருக்குது. அவங்களுடைய நன்மைகள், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம யோசிக்கணும். தவிர இது என்ன சொல்கிறது, பெரிய இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுத்துக்கும் இல்லை. இப்போ இதேமாரி போயிட்டு இருந்ததுன்னா லாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, மேபி சேஞ்சஸ் நிறைய வரும் 2026